பெருமாள் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய முழு வாழ்க்கையில் அவருடைய பிரச்சார செய்தியை சார் பிடித்து மக்கள் மன்றத்திலே ரசூலுல்லாஹ் போய் சேர்த்தார்கள். பெருமாள் அன்றைக்கு கண்ட ஆச்சரியமான கூட்டம். இதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படை ரசூலுல்லாஹ் கண்டதே இல்லை. ஹஜ்ஜத்துல் விதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜி, பெருமாளுடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களை பார்த்து நிறைய விஷயங்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. கேட்டுக் கொண்டார்கள். முழு உம்மத்திடம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். பெருமானார் இரக்கத்தோடு கேட்டார்கள். தன்னுடைய பிரியாவிடை நேரம் கேட்டார்கள். இந்த உம்மத்துக்கு அத்தனையும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிற நேரம் கேட்டார்கள். யாரும் எல்லாரும் கேட்டார்கள், சஹாபாக்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒப்பு வைத்து விட்டேனா? ஆம் யா ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். இறைவா நீ சாட்சி, அல்லாஹ் நீ சாட்சி, அல்லாஹ் என்று 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடைசி முறையை அழகான முறையில் மக்கள் மன்றத்தில் முடிவு செய்கிற நேரம் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டார்கள். உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணிக்க அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த உம்மத்தில் அத்தனை பேருக்கும் ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னிடம் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டால், ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். பெருமானாரோடு நாம் பாசம் வைத்திருக்கிறோம் என்கிறோம். நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்கிறோம். நம்முடைய கல்வி நபிக்காக வேண்டி கொடுத்திருக்கிறோம் என்கிறோம். தாயிகளாக நாம் நிற்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.